ஹலோ கைஸ், வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ளூடூத்தில் வந்து ஆம்பிளிஃபையர்லேருந்து கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குறப்போ அந்த பாட்டை வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிவைஸும் இல்லாமல் நம்ம ப்ளூடூத் 5 வோல்ட் அந்த போர்டிலேருந்து எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ், இந்த வீடியோ கூட போகலாம். உங்கள்கிட்ட எந்த ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆம்பிளிஃபையரில் அந்த 5 வோல்ட் போர்டு தான் இருக்கும். அதனால் அந்த ஆம்பிளிஃபையரில் அந்த எந்த சாங்கு எந்த இடத்துல டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்பீக்கர் எஸ்டி கார்டு எடுத்து நான் எஸ்டி கார்டோட ஸ்லாட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எஸ்டி கார்டு இல்லாட்டி யூஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு மெமரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் செட்டை. இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த நம்ம போட்டிருந்த எஸ்டி கார்டு வந்து ஒர்க்கில் ஆனில் இருக்கா, அதில் வந்து செட் ஆகிடுச்சான்னு நம்ம செட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து செக்கில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் மோடு சேஞ்ச் பண்ணுறேன். மோட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து யூடியூப்பில் போய்ட்டு ஒரு சாங்கு வந்து போடுறேன். இப்போ யூடியூப்பில் போய்ட்டு ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். தளபதி சாங் போடுறேன். இப்போ வந்து சாங்கை ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே ரிமோட்டில் வந்து ப்ளே பாஸ் பட்டன் இருக்கும். அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் வந்து ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே பிளிங்க் ஆகி எரியும். ப்ளூடூத் மேலே யூஎஸ்பி சிம்பிள் காமிச்சு விட்டு எரியும். இப்போ வந்து பாட்டு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். கீழே பார்த்திங்கன்னா மெமரி கார்டு மாதிரி சிம்பிள் காமிச்சு பிளிங்க் ஆகி எரியுது. இப்போ சாங் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு முதல்ல எடுத்த கேமரா ஒழுங்கிறது இல்லை. இப்போ அந்த ப்ளே பாஸ் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே ரெக்கார்டுன்னு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு கீழே வந்து மெமரி கார்டு சிம்பிள் காமிக்கிறாங்க விட்டு பிளிங்க் ஆகி எரியும். இப்போ எண்ட் பண்ண அதை வந்து கட் பண்ணணும்னா அந்த சாங்கை அந்த பட்டனை ஒரு வாட்டி அமுக்கிட்டாங்க கட் ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ண பாட்டை இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிற மாதிரி. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா நம்ம ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.